ரொம்ப விரக்தியின் உச்சத்துல இருக்காங்க தம்பிலாம். விரக்தியின் உச்சத்துல போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருந்த அந்த 15 ஆண்டுகளில 72 கட்சி ஆரம்பித்தவர். 77 தொடர்ந்து 3 முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவரது மறைவுக்கு பிறகு இதயதேவ அம்மா அவர்கள் 91 தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த 4 ஆண்டுகளை சேர்த்து 31 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். எனக்கு தெரிந்தவரை அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்திருக்கிறோம். இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்க ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில அந்த தலைவர் படம், அம்மா படம் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி ரோட்லயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலவீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை சொன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க. அன்றைக்கு கூட நான் சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல. கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை, அதை தொடர்ந்து தற்கொலை, தொடர் கொலைகள்லாம் நடந்ததற்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்தது. அதுக்குதான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இவர் அரசு ரெக்கார்டை இவர் அழிச்சிட்டேன்னு சொல்ற. அரசு ரெக்கார்ட்லாம் கிடையாது. கட்சி, நான் அன்னைக்கே சொன்னேன், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு? கட்சி நிர்வாகிகள். அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்புல இருந்து வரப்ப அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள். அது அந்த பச்சை கவர்ல இருக்குன்னு சொன்னேன். உடனே இவர்கள் அது அரசு ரெக்கார்டு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா, அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா, எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க. என்னமோ சட்டத்திற்கு புறம்பான இருக்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு வந்து அதோட காப்பி அரசாங்கத்தில் இருக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ, அதாவது ஃபைல நாங்க ஒன்றும் பார்த்தோம், நாங்க அதுகிட்ட எல்லாம் போய் எதையும் கிளிக்கல. அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்த பொழுது கட்சிக்காரர்களை பற்றி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள். அது பச்சை கவர்ல வரும். அந்த பச்சை கவர்ல இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். அது அம்மா அவர்கள் அப்போதைக்கப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது. இப்ப காவல்துறையிலேருந்தே இருக்கட்டும், அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும். அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது, அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க.
அது கிடையாது. பிரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருக்கும். நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு, அதெல்லாம் பாருங்க, அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு. எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும். சும்மா மிரட்டி பார்க்கறது, கேஸ் தான் போடுங்களேன், நாங்கள் என்னன்னு பார்க்குறோம். எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார். அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் கூட்டியவர் போல் இருக்கார். அதில் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும். தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.